பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தபோது பன்னு ஆதரவாக இருந்தார். முழுமையாக இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகள் நடக்கட்டும் என்று. அதாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. பன்னுவை கொல்ல இந்தியா முயற்சித்தது என்று கூறி பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவுக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளது. அமெரிக்கன் கோர்ட்டில் கூட வழக்கு உள்ளது. அந்த வழக்கில் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலின் பெயர் உள்ளது. அதேபோல் பல அதிகாரிகளின் பெயர்களும் உள்ளன. இவை அனைத்தும் அங்கு நடந்து கொண்டிருக்கும் விஷயம். ட்ரம்ப் வந்த பிறகு என்ன மாற்றம் நடக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பன்னுவும் அவரது கூட்டாளிகளும் அதேபோல் பல சீக்கிய ஆன்டி இந்தியா புரோபகாண்டா குழுக்கள் அமெரிக்காவில் உள்ளன. சில முஸ்லிம் குழுக்கள் காஷ்மீர் பயங்கரவாதிகளை ஆதரிக்கின்றன. அதாவது ஆன்டி இந்தியா, இந்தியா எந்த காரணத்தாலும் முன்னேறக்கூடாது, இந்தியாவில் பயங்கரவாத செயல்பாடுகள் நடக்க வேண்டும் என்பதுதான் இதில் பெரும் பகுதியினர் விரும்புவது.